சரியான இடம் இதுதான். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம அலச போறது 6ஆம் வகுப்பு அறிவியல்ல இருக்கிற மனித உறுப்பு மண்டலங்கள் பாடத்தை. அதுலயும் குறிப்பா எலும்பு மண்டலம் பத்தின முழுமையான வரிக்கு வரி விளக்கத்தை ஒரு ஆடியோ கையேடு மாதிரி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த உரையாடலோட இறுதியில உங்களை சுலபமா தேர்வுக்கு தயார்படுத்துற வகையில 40 கேள்விகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ரேபிட் ஃபயர் செஷன் உங்களுக்காக காத்திருக்கு. சரி, இந்த தேடலை தொடங்கிடலாமா? கண்டிப்பா தொடங்கிடலாம். இப்போ இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நமது உடல் எப்படி ஒரு வியக்கத்தக்க இயந்திரம் போல செயல்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். உண்மைதான். நாம சுவாசிக்கிறோம், சிரிக்கிறோம், ஓடுறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? வெறும் கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு திசுக்கள் எப்படி ஒன்றிணைந்து உறுப்புகளாகி, அப்புறம் அந்த உறுப்புகள் எப்படி ஒரு பெரிய உறுப்பு மண்டலமா மாறி இவ்ளோ பெரிய உடலை இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பாடமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்குமே ரொம்ப சுவாரஸ்யமானது. இத படிக்கும்போது அந்த பாட புத்தகத்தோட முதல் வரியே ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது உறுப்பு மண்டலம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அடிப்படை திசுக்களால் ஆன ஒருங்கிணைந்த உறுப்புகளின் கூட்டமைப்பால் ஆனதுன்னு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. கரெக்ட். ஆனா இத படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் நம்ம உடல் நேரடியாக உறுப்புகளை உருவாக்காம திசுக்கள்ல இருந்து தொடங்கி உறுப்பு மண்டலம் வரைக்கும் ஒரு படிநிலையை பின்பற்றணும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. இத நாம இன்னும் பெரிய கோணத்துல இணைச்சு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ மனித உடலை ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலைன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஆமா, ஒரு தொழிற்சாலையில எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஒரு குழு மூலப்பொருட்களை கவனிக்கும், இன்னொரு குழு பேக்கிங் செய்யும். இதத்தான் நாம வேலை பகிர்வு அல்லது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம உடம்புலயும் அதே மாதிரி ஒரு வேலை பகிர்வு நடக்குதுன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதே போலதான் நமது உடலும் குறிப்பிட்ட பணிகளை செய்ய செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களா மாறுது. அப்புறம் பல திசுக்கள் சேர்ந்து இதயம், நுரையீரல் மாதிரியான உறுப்புகளா மாறுது. இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்னா இணைந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய பணியை செய்யும் போதுதான் அது உறுப்பு மண்டலம் ஆகுது. உயிரினங்களோட பல்வேறு செயல்களை அதிக திறனோட செய்யவே இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு முறை நமக்கு உதவுது. சூப்பர். அப்படி என்றால் பல்வேறு பணிகளை செய்வதற்கு நம்ம உடம்புல பல தனித்தனி மண்டலங்கள் இருக்கணும். குறிப்புகளை படிக்கும்போது மனித உடலில் மொத்தம் 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற அந்த 8 பிரதான உறுப்பு மண்டலங்களை வரிசைப்படுத்தலாம். 1 எலும்பு மண்டலம், 2 தசை மண்டலம், 3 செரிமான மண்டலம், 4 சுவாச மண்டலம், 5 இரத்த ஓட்ட மண்டலம், ஆமா 6 நரம்பு மண்டலம், 7 நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் 8 கழிவு நீக்க மண்டலம். இந்த 8 மண்டலங்களும் தங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து செயல்படுறதாலதான் உங்களால இப்போ இந்த ஆடியோவை கேட்க முடியுது, எங்களால பேச முடியுது. ஆனா அந்த 8 மண்டலங்கள்ல இன்னைக்கு நாம முழுமையா தோண்டி துருவ போறது முதல் மண்டலமான எலும்பு மண்டலம் பத்தி மட்டும்தான். இப்போ எலும்பு மண்டலம் மனிதனோட உடல்ல எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது வெறும் எலும்புகள் மட்டும் இதுல அடங்கல அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆமா, வெறும் எலும்புகள் மட்டும் கிடையாது. எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகள், அதாவது ஜாயிண்ட்ஸ் ஆகிய 3ம் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான எலும்பு மண்டலம். இந்த எலும்பு மண்டலம் தான் நம்ம உடலோட அஸ்திவாரம் சொல்லலாமா? 100% அப்படி சொல்லலாம். இந்த அஸ்திவாரம் மட்டும் இல்லனா மனித உடல் எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இல்லாம தரையில ஒரு சதைப்பிண்டமாதான் கிடக்கும். ஒரு மனிதனோட அத்தனை செயல்களுக்கும், அதாவது நடத்தல், ஓடுதல், உட்கார்தல், ஏன் உணவை மெல்லுதல் போன்ற எல்லாவற்றுக்கும் எலும்பு மண்டலம் தான் அடிப்படை. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல உள்ள தசைகள் பாதுகாப்பா இணைக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு வலுவான பகுதியாகவும் எலும்புகள் தான் செயல்படுது. கண்டிப்பா. இப்ப இங்க ஒரு முக்கியமான கேள்வி தேர்வுகள்ல அடிக்கடி வரும். உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. மனிதனோட எலும்பு மண்டலம் மொத்தம் எத்தனை எலும்புகளை உடையது? இது எனக்கு தெரியும். விடை 206 எலும்புகள். பெரியவங்களுக்கு உடம்புல மொத்தம் 206 எலும்புகள் இருக்கு. இவைகளோடு எப்படி பிணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத புரிஞ்சுக்க 2 முக்கியமான அறிவியல் வார்த்தைகளை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அந்த லிகமெண்ட்ஸ் டெண்டான்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். 1 இணைப்பு இழைகள், ஆங்கிலத்துல இத லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றொன்று தசை நார்கள், இத டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தைகளுமே நிறைய மாணவர்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். உண்மையாவே எனக்கே இந்த 2 வார்த்தைகளும் அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒன்னு மாத்தி ஒன்னு சொல்லிருவேன்,
இது எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறது? இத கேக்குறவங்களுக்கு எளிதா நினைவில் வைக்க ஒரு நிஜ உலக உதாரணத்தை சொல்றேன். நீங்க ஒரு செங்கல் சுவரை கட்டுறத கற்பனை செஞ்சுக்கோங்க. 2 செங்கற்களை ஒன்னா இணைக்க நம்ம இடையில எதை பயன்படுத்துவோம்? கண்டிப்பா சிமெண்ட் கலவையை பயன்படுத்துவோம். கரெக்ட். அதுபோல ஒரு எலும்பை இன்னொரு எலும்புடன் உறுதியாக இணைக்கிற அந்த சிமெண்ட் போன்ற அமைப்பு தான் இணைப்பு இழைகள், அதாவது லிகமெண்ட்ஸ். ஓ, எலும்பையும் எலும்பையும் இணைப்பது இணைப்பு இழைகள், சிமெண்ட் மாதிரி. அப்படி என்றால் தசை நார்கள் அல்லது டெண்டான்ஸ் எங்க வருது? அதே கட்டுமான பணியில ஒரு பெரிய செங்கல்ல ஒரு இயந்திரத்தின் மூலமா நகர்த்தணும்னு வச்சுப்போம். அந்த செங்கல்ல ஒரு உறுதியான கயிற்றை கட்டி இயந்திரம் மூலமா இழுப்போம். இங்கே செங்கல் அப்படிங்கிறது நம்ம உடலோட எலும்பு. அப்போ அந்த இயந்திரம் இழுக்கிற விசைதான் நம்ம தசை. மிகச்சரி. அந்த எலும்பையும் தசையும் நடுவுல இருந்து இணைக்கிற கயிறு போன்ற அமைப்பு தான் தசை நார்கள் அல்லது டெண்டான்ஸ். இப்போ சுருக்கமா நினைவில் வைங்க. எலும்பு கூட்டல் எழும்பு சமம் இணைப்பு இழைகள், எலும்பு கூட்டல் தசை சமம் தசை நார்கள். இத நீங்க இனிமே மறக்கவே கூடாது. இந்த உதாரணம் ரொம்பவே தெளிவா இருக்கு. சிமெண்ட் மற்றும் கயிறு. சரி, இந்த முழு எலும்பு மண்டலத்தோட கட்டமைப்பை புரிஞ்சுக்க இதை 2 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. 1 அச்சு சட்டகம், 2 இணையுறுப்பு சட்டகம். இங்கிலீஷ்ல இதைய ஆக்சியல் ஸ்கெலட்டன் மற்றும் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் சொல்லுவோம். முதலாவதாக உள்ள அச்சு சட்டகத்தை எடுத்துப்போம். இது உடலோட எந்த பகுதியில வருது? அச்சு சட்டகம் அப்படிங்கிறது மனித உடலோட செங்குத்தான அச்சில், அதாவது கரெக்டா நடு பகுதியில அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா 3 பகுதிகள் அடங்கியிருக்கு. முதலாவது மண்டை ஓடு, 2வது முதுகெலும்பு தொடர், 3வது விலா எலும்பு கூடு. இதுல முதல்ல மண்டையோட்ட பாப்போம். இது நமது மூளை மற்றும் முகத்தோட உள்ளமைப்பை பாதுகாக்கிற ஒரு பலமான ஹெல்மெட் மாதிரியானது. இதுல மண்டையோட்ட எலும்புகள், முக எலும்புகள்னு 2மே இருக்கு. ஆமா, மண்டை ஓட்டை பற்றி படிக்கும்போது எனக்கு 2 சுவாரஸ்யமான குறிப்புகள் ஞாபகம் வருது. நம்ம வாய்க்குழியின் அடித்தளத்துல காணப்படுற ஹயாய்டு அப்படிங்கிற எலும்பும் மண்டை ஓட்டு பிரிவுல தான் அடங்குதான். அது மட்டும் இல்லாம நம்ம காதுக்குள்ள இருக்கிற செவிச்சிற்று எலும்புகளான சுத்தி, பட்டடை, அங்கவடி ஆகிய 3மே கூட மண்டையோட்டோட ஒரு பகுதிதான். அதெல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, நம்ம முகத்துல இருக்கிற எலும்புகள்லயே மிகவும் பெரியதும் உறுதியானதுமான எலும்பு நம்மளோட கீழ்த்தாடை எலும்பு தான். நிஜமாவா? கீழ்த்தாடை எலும்புக்கு தான் இவ்ளோ பவரா? முகத்திலேயே அதுக்கு தான் அதிக வேலை இருக்கு. மெல்லுவது, பேசுவதுன்னு எல்லாத்துக்கும் அதுதான் தாங்கி நிக்குது. ஆமா. இப்போ அடுத்ததா அச்சு சட்டகத்தோட 2வது பகுதியான முதுகெலும்பு தொடருக்கு வருவோம். இது மண்டையோட்டோட அடிப்புறத்துல தொடங்கி நம்ம உடலோட மிக முக்கியமான பகுதியான தண்டுவடத்தை பாதுகாக்குது. குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா இது ஒரே பெரிய எலும்பா இல்லாம சிறிய சிறிய முள்ளெலும்புகளால் ஒரு தொடர் போல உருவாக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. இது ஏன் இப்படி சிறு முள்ளெலும்புகளா இருக்கணும்னு என்றாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே நீளமான குச்சி போல இருந்தா நம்மால குனியவோ திரும்பவோ முடியாது அப்படிங்கிறதுக்காகவா? முற்றிலும் சரி. அது ஒரு நீண்ட இரும்பு ராடு போல இருந்தா மனிதர்களால கீழே குனிஞ்சு ஒரு பொருளை கூட எடுக்க முடியாது. அந்த நெகிழ்வு தன்மைக்காகவே, பிளெக்சிபிலிட்டிக்காகவே அது சிறு சிறு முள்ளெலும்பு தொடரா அமைஞ்சிருக்கு. ஆஹா, இயற்கையோட வடிவமைப்பு எவ்வளவு அறிவாளியானது. 3வதா அச்சு சட்டகத்துல வருவது விலா எலும்பு கூடு. இது 12 இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான எலும்புகளை கொண்டது. 12 இணைகள்னா மொத்தம் 24 எலும்புகள். ஆமா, இவை ஒன்றிணைந்து ஒரு கூண்டு போல அமைஞ்சிருக்கும். இதயம், நுரையீரல் மாதிரியான மிக மென்மையான இன்றியமையாத உறுப்புகளை ஒரு பாதுகாப்பு பெட்டகம் போல பாதுகாக்கிறது இந்த விலா எலும்பு கூடுதான். சரி, இப்போ உடலோட மைய பகுதியான அச்சு சட்டகத்தை பார்த்துட்டோம். அடுத்த பிரிவான இணையுறுப்பு சட்டகத்துல என்னென்ன எலும்புகள் வருது? நம்ம உடலோட அச்சை தாண்டி வெளியே நீட்டி கொண்டிருக்கும் உறுப்புகள் தான் இணையுறுப்பு சட்டகம். அதாவது நாம தினமும் பயன்படுத்துற நமது கைகள் மற்றும் கால்களோட எலும்புகள். மனிதனின் கை, கால் எலும்புகள் 2 இணைகளை கொண்டவை. கைகளை நம்ம முன்னங்கை என்றும் கால்களை பின்னங்கால் என்றும் அழைப்போம். முன்னங்கை எலும்புகள் நாம ஒரு பொருளை பிடிப்பதற்கும் எழுதுவதற்கும் உதவுது. பின்னங்கால் எலும்புகள் நாம நடப்பதற்கும் அமர்வதற்கும் நம்ம உடலோட முழு எடையை தாங்குவதற்கும் உதவுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கைகளும் கால்களும் எப்படி நம்ம உடலோட மைய பகுதியான அச்சு சட்டகத்தோட இணையுது? முண்டத்தோட கை கால்கள் எப்படியோ உறுதியா ஒட்டி இருக்கணும் இல்லையா? அங்கதான் எலும்பு வளையன், அதாவது கிரிடல்ஸ் அப்படிங்கிற இணைப்பு அமைப்பு வருது.
அச்சு சட்டகத்தோட நமது முன்னங்கைகளையும் பின்னங்கால்களையும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இணைப்பதற்காகவே இயற்கையாக அமைந்த பாலங்கள் இவை. ஓ, அந்த வளையங்கள் மூலமா தான் இணையுதா? ஆமா, கைகளை உடலோடு இணைக்க மார்பு வளையம் உதவுது. அதே போல கால்களை உடலோடு இணைக்க இடுப்பு வளையம் உதவுது. மனித உடலோட வடிவமைப்பு உண்மையிலேயே ஒரு மாபெரும் கட்டிடக்கலை தான். சரி, பாடப்புத்தகத்துல மாணவர்களுக்காக சில செயல்பாடுகள் மற்றும் சில வியப்பூட்டும் தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அத பாப்போம். நீங்க அமைதியா அமர்ந்திருக்கும் போது உங்க உடலோட அசைவுகளை கவனிச்சு பாருங்க. நீங்க கண்ணிமைக்கும் போதும் சுவாசிக்கும் போதும் கூட உடல்ல அசைவுகள் நிகழுது. ஆனா இந்த அசைவுகள் உடலோட எல்லா பகுதிகளிலும் நடக்கிறதில்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உடலோட அசைவுகள் அனைத்தும் எலும்புகள் இணையும் இடமான மூட்டுகள்ல, அதாவது ஜாயிண்ட்ஸ்ல மட்டுமே நிகழ்கிறது. ஒரு தனி எலும்பு ஒருபோதும் வளைவதில்லை. இவன் நிரூபிக்க ஒரு சின்ன செயல்முறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு மர அளவுகோல, அதாவது உட்டன் ஸ்கேல உங்க கையில முழங்கை நேராக இருக்கும்படி வச்சு சுற்றி கட்டிக்கோங்க. இப்போ உங்க கையை மடக்க முயற்சி செஞ்சு பாருங்க. மடக்க முடியுமா? முழங்கை மூட்டு பகுதி மர அளவுகோலால் கட்டப்பட்டிருக்கிறதால நிச்சயமா கைய மடக்க முடியாது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தனி எலும்பு வளைவதில்லை. உங்க மேல் கையோட எலும்பும் கீழ்கையோட எலும்பும் முழங்கை என்ற மூட்டுல இணைவதால் தான் உங்களால கையை மடக்க முடியுது. அளவுகோல் அந்த மூட்டின் அசைவை தடுப்பதால் கை மடங்க மறுக்குது. இது ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. சரி, இப்போ உங்களுக்காக சில வியப்பூட்டும் ஃபேக்ட்ஸ். நமது உடலில் உள்ள எலும்புகளில் மிகச்சிறிய எலும்பு எது தெரியுமா? அது நம்ம உள்காதில் உள்ள செவி சுற்றெலும்பான அங்கவடி எலும்பு தான். இங்கிலீஷ்ல ஸ்டெப்ஸ்ன்னு சொல்வோம். அதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 2.8 மில்லிமீட்டர் மட்டும்தான். மிகச்சிறிய எலும்ப பார்த்துட்டோம். அப்போ நமது உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது? அது தொடை எலும்பு. இதோட இன்னொரு வியப்பான விஷயம் என்னன்னா, பெரியவங்களுக்கு 206 எலும்புகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட உடல்ல 300க்கும் அதிகமான எலும்புகள் இருக்கும். 300க்கும் அதிகமான எலும்புகளா? அப்படின்றால் குழந்தை வளர வளர எலும்புகள் காணாம போயிடுதா? காணாம போறதில்ல. குழந்தை வளரும் போது சில எலும்புகள் ஒன்றோடு ஒண்ணு இணைந்து இறுதியா ஒரு முழுமையான வடிவத்தை பெற்று 206 எலும்புகளாக மாறிடுது. பிரசவத்தின் போது குழந்தை எளிதா வெளியே வரவும் அதோட வளர்ச்சிக்கும் இந்த நெகிழ்வுத்தன்மை இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இது கொஞ்சம் பிரிச்சு மேய்வோம். இன்னைக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க குறிப்புகள்ல தசை மண்டலம் மற்றும் செரிமான மண்டலம் பத்தி இருக்கு. முதல்ல தசை மண்டலத்தை பத்தி பாப்போம். இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்னன்னா, தசைகளால் எலும்புகளை தள்ள இயலாது, இழுத்து கொள்ள மட்டுமே இயலும். இத நீங்க ஒரு முக்கியமான புல்லட் பாயிண்டா மனசுல பதிய வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். தசைகளால தள்ள முடியாது, இழுக்க ஒட்டுமே முடியும். இதனாலதான் நம்ம மூட்டுகள்ல எலும்புகளை அசைக்க 2 தசைகள் தேவைப்படுது. அதாவது ஜோடியா செயல்படுது இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஒரு தசை சுருங்கும் போது மற்றொன்று விரிவடைகிறது. இத நீங்க ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு மிகச் சிறந்த டீம் ஒர்க். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தா ஈஸியா புரியும். நம்ம கையை அசைக்கிறதே எடுத்துப்போம். முன்னங்கையை அசைக்க இருதலை தசை, அதாவது பைசெப்ஸ், அப்புறம் முத்தலை தசை டைசெப்ஸ் அப்படின்னு 2 தசைகள் தேவைப்படுது. சரி, நாம கைய மேல தூக்கும்போது என்ன நடக்குது? நாம கைய மேல தூக்கும்போது அந்த இருதலை தசை சுருங்கி சிறிதாகிறது. அதே சமயம் பின்னாடி இருக்கிற முத்தலை தசை விரிவடைந்து கையை மேலே உயர்த்த உதவுது. அப்படியே கைய கீழே இறக்கும்போது இந்த செயல்பாடு தலைகீழாக நடக்குது. அதாவது முத்தலை தசை சுருங்குகிறது, இருதலை தசை விரிவடைகிறது. இத நாமளே செக் பண்ணி பார்க்கலாம். கைய மடக்கும்போது முன்புறம் உள்ள இருதலை தசைகள் சுருங்கி தடிமனாவதையும், நீட்டும்போது தளர்ந்து மெல்லிதாவதையும் நீங்களே தொட்டு உணர்ந்து பார்க்க முடியும். இது குறிப்புகள்ல செயல்பாடு 3ல தெளிவா கொடுத்திருக்காங்க. உண்மைதான். இப்போ இந்த தசை மண்டலத்தோட முக்கிய குறிப்புகளை ஒரு புல்லட் பாயிண்ட் சம்மரி மாதிரி பாத்திரலாம். நீங்க நோட்ஸ் எடுக்க வசதியா இருக்கும். முதல் பாயிண்ட், உடல் அசைவிற்கு தசை மண்டலம் எலும்பு மற்றும் நரம்பு மண்டலத்துடன் இணைந்து செயல்படுகிறது, தனியா செயல்பட முடியாது. 2வது பாயிண்ட், தசைகள் உடலை சரியான நிலையில் வைத்திருக்கவும் உடல் நிலைப்பாட்டை, அதாவது பாஸ்டரை பராமரிக்கவும் உதவுகின்றன. 3வது பாயிண்ட், உடலில் 3 வகை தசைகள் உள்ளன. எலும்பு தசை, மென் தசை, அப்புறம் இதய தசை. இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த 3க்கும் என்ன வித்தியாசம்? நீங்களே சொல்லுங்களேன்.
சொல்றேன். முதல்ல எலும்பு தசை. இது எலும்புகளுடன் இணைந்து செயல்படும். இது நமது விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதால் இதை இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம கைகளில் உள்ள தசைகள். ஏன்னா நம்ம நினைக்கும் போது கையை அசைக்க முடியுது. சரி, ரெண்டாவது மென்தசை. மென்தசை உணவுக்குழல், சிறுநீர்ப்பை, தமனிகள் மற்றும் உள்ளுறுப்புகள்ல இருக்கும். இவை நமது விருப்பத்திற்கு செயல்படாததால் இதை கட்டுப்படாத இயங்கு தசைகள் எனப்படும். ஓ, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. அப்போ மூணாவது வகையான இதய தசையும் அப்படிதானே? ஆமாம், இதயத்தின் சுவர் இந்த இதய தசையால் ஆனது. இதயம் சீராகவும் தொடர்ச்சியாகவும் துடிக்க இதுவே காரணம். அதனால இதுவும் ஒரு கட்டுப்படாத இயங்கு தசைதான். சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் நமக்கு என்ன புரிகிறது? தசைகள் நம்மளை இயங்க செய்கின்றன. ஆனா அந்த இயங்கத்திற்கு தேவையான சக்தி எங்கிருந்து வருது? அதுதான் நம்ம அடுத்த தலைப்பு, செரிமான மண்டலம். செரிமான மண்டலம் அப்படிங்கிறது முக்கியமாக 2 பகுதிகளை கொண்டது. ஒன்னு உணவு குழாய், இன்னொன்னு செரிமான சுரப்பிகள். சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுவதும் அதை உட்கிரகிப்பதும் இதோட முக்கியமான வேலை. இதுல இந்த செரிமான சுரப்பிகளாக உமிழ்நீர் சுரப்பி, கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவை உள்ளன. இவை செரிமான நொதிகளை, அதாவது என்சைம்ஸை சுரக்கின்றன. அதே போல உணவு குழாய் என்பது சுமார் 9 மீட்டர் நீளமுடைய ஒரு நீண்ட குழாலாகும். இதுல இரைப்பை செரிமானத்தின் பிரதான உறுப்பாகவும் சிறுகுடல் உட்கிரகித்தல் நடைபெறும் இடமாகவும் உள்ளன. 9 மீட்டர் நீளமா? அடங்கப்பா. சரி, இப்ப இந்த உணவு பாதையின் 8 பாகங்களை வரிசையா ஒரு லிஸ்ட் மாதிரி பார்ப்போம். 1 வாய், 2 வாய்க்குழி, 3 தொண்டை, 4 உணவுக்குழல், 5 இரைப்பை, 6 சிறுகுடல், 7 பெருங்குடல், 8 மலவாய். அதே போல 5 முக்கிய செரிமான சுரப்பிகள் இருக்கு. அதையும் வரிசையா நோட் பண்ணிக்கோங்க. 1 உமிழ்நீர் சுரப்பிகள், 2 இரைப்பை சுரப்பிகள், 3 கல்லீரல், 4 கணையம், 5 குடல் சுரப்பிகள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம குறிப்புகள் இருக்கிற எல்லா தியரி பகுதியும் நாம கவர் பண்ணிட்டோம். ஆமா, தசை மண்டலம் முடிஞ்சது, செரிமான மண்டலமும் முடிஞ்சது. நமது உடலின் ஒவ்வொரு செல்லும் மூச்சு விடுகிறது. ஒவ்வொரு செல்லும் மூச்சு விடுதா? ஆமா, நாம ஒரு நாளைக்கு சுமார் 20,000 முறை மூச்சு விடுறோம். ஆனா ஒரு முறை கூட அதை நாம கவனிக்கிறதே இல்ல. சுவாச மண்டலம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த அமைப்பு செய்கிற வேலை என்ன? புத்தகத்துல பாத்தீங்கன்னா சுவாச வாயுக்களின் பரிமாற்றம் மற்றும் சுவாசித்தல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள மண்டலம் சுவாச மண்டலமாகும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளியேற்றும் ஒட்டுமொத்த வேலைக்கும் பொறுப்பான குழு இதுதான். இதுல என்னென்ன உறுப்புகள் அடங்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நாசி துளைகள், நாசிக்குழி, தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், கிளை மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்கள். இது எல்லாமே காற்று பயணிக்கும் பாதைகள். சரியா? கரெக்ட். இந்த வரிசைய மாணவர்கள் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான உறுப்பை பத்தி சொல்லணும். அத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அது எந்த உறுப்பு? அதுதான் குரல் வளை மூடி. சயின்ஸ்ல எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டிராஃபிக் போலீஸ் போல செயல்படுது. டிராஃபிக் போலீஸா? அது எப்படி? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தொண்டை பகுதியில காற்று செல்வதற்கான பாதையும் உணவு செல்வதற்கான பாதையும் ஒன்னா சந்திக்கும். இப்ப நம்ம சாப்பிடுற உணவு மூச்சுக்குழலுக்குள்ள போயிடக்கூடாது இல்லையா? ஆமா, போனா புறையேறும், சில சமயம் உயிருக்கே ஆபத்தாயிடும். அதான் உணவு வரும்போது இந்த எபிக்ளாட்டிஸ் டக்குன்னு சுவாச குழாயை மூடி உணவை உணவு பாதைக்கு அனுப்புது. நம்ம அவசரமா பேசிட்டே சாப்பிடும்போது இந்த டிராஃபிக் போலீஸ் கொஞ்சம் குழம்பிடுவார். ஓ, அப்ப சுவாச பாதை சரியா மூடாததால உணவு உள்ள போயிடுது. ஆமா, அத வெளியே தள்ள உடல் எடுக்கிற ஒரு அவசர நடவடிக்கை தான் புறையேறுவது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அப்போ மாணவர்களுக்கான முக்கிய குறிப்புகளை தொகுத்து பார்த்தோம்னா, சுவாச உறுப்புகளின் வரிசை நாசித்துளைகள் தொடங்கி நுரையீரல் வரை. வாயு பரிமாற்றம் நுரையீரல்ல நடக்குது. பாதுகாப்பாளர் குரல் வளை மூடி, அதாவது எபிக்ளாட்டிஸ். ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க. இப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மார்பறைக்குள் பாதுகாப்பாக இருக்கிற நுரையீரல்களின் அமைப்பை பற்றி பார்ப்போம். பாடத்துல சுவாச உறுப்புகளில் நுரையீரல்கள் முக்கியமானதாகும். இவை மார்பறையினுள் அமைந்துள்ளன அப்படின்னு இருக்கு. ஆமா, அதுதான் மெயின் ஆர்கன். அடுத்த வரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காற்று குழாய் என்று அழைக்கப்படும் மூச்சு குழலானது குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்டுள்ளது. இது ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒரு ஸ்ட்ரால ஜூஸ் குடிக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. ஜூஸ் காலியானதும் ஸ்ட்ரா சுருங்கி ஒட்டிக்கும் இல்லையா? ஆமா, சுருங்கிடும்.
அதே மாதிரி மூச்சுக்குழலுக்குள்ள காற்று இல்லாத போது அந்த குழாய் சுருங்கிவிடக்கூடாது. அது எப்பவும் விரிஞ்ச நிலையில இருக்க நெகிழ்வுத்தன்மையுடைய குருத்தெலும்பு வளையங்கள் உதவுது. வாவ், இயற்கையின் வடிவமைப்பு ரொம்ப பிரமாதம். இந்த மூச்சுக்குழல் மார்பு அறையினுள் நுழைந்தவுடன் இரு மூச்சுக்கிளை குழல்களாக பிரியுது. வலது இடதுன்னு பிரிஞ்சு முடிவில் நுண் காற்று பைகளில் திறக்கின்றன. அந்த நுண் காற்று பைகளை நாம ஆல்வியோலே அப்படின்னு சொல்லுவோம். இதைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு படலம் இருக்கு. இரு அடுக்குகளை கொண்ட இந்த சவ்வுக்கு ப்ளூரா என்று பெயர்னு படிக்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. இதுல என்னோட ஒரு ஆழமான தகவலை பகிரணும்னு நினைக்கிறேன். இந்த நுண் காற்று பைகள்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மனித நுரையீரல்ல ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்று பைகள் இருக்கு. 300 மில்லியனா? ஆமா, 2 நுரையீரலும் சேர்த்து 600 மில்லியன். இந்த ஆல்வியோலையோட சுவர்கள் ரொம்ப ரொம்ப மெல்லியது. இந்த மெல்லிய சுவர்கள் வழியாகத்தான் வாயுக்களின் ஊடுருவல் நடக்குது. அதாவது ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ள போறதும் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்திலிருந்து வெளியே வர்றதும் இங்கதான் நடக்குது. இது நம்பவே முடியாத ஒரு ஃபேக்ட். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கிய குறிப்புகள் என்னன்னா, நுரையீரல்கள் மார்பறையில் உள்ளன. மூச்சுக்குழல் குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்டுள்ளது. 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன. பாதுகாப்பு உரைக்கு ப்ளூரானு பெயர். எக்ஸாக்ட்லி. வாயு பரிமாற்றம் நுண்காற்று பையின் மெல்லிய சுவர் வழியா நடக்குதுங்கிறதையும் சேர்த்துக்கலாம். சூப்பர். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம சுவாசிப்பது வெறும் நாசியோடு முடிந்து விடுவதில்லையா? கிடையவே கிடையாது. சுவாச மண்டலத்தின் மூலம் நடைபெறும் வாயு பரிமாற்றம் 3 வேறுபட்ட செயல்நிலைகளை கொண்டது. அந்த 3 நிலைகள் என்னென்ன? முதல் நிலை வெளி சுவாசம். நாசி துளைகள் வழியாக காற்றிலுள்ள ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரல்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவது. இதுதான் நாமெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற சுவாசம். ஓ, இது வெறும் முதல் நிலைதானா? அப்ப இரண்டாவது நிலை? அது உட்சுவாசம். இரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்கிருக்கும் கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லப்படுவது. இத ரத்தம் எப்படி செல்கள் வரைக்கும் எடுத்துட்டு போகுது? அதுக்குதான் இரத்த சிவப்பணுக்கள்ல ஒரு ஹீரோ இருக்காரு. அவர்தான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் சுமந்து செல்லும் டெலிவரி வாகனம் போல செயல்படுது. டெலிவரி வாகனம்? நல்ல உதாரணம். அப்ப மூணாவது நிலை என்ன? மூணாவது செல் சுவாசம். உடலின் செல்கள் தங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு ஆற்றலை உருவாக்கிட்டு கழிவாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. இதுதான் உண்மையான சுவாசம். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. அப்போ முக்கிய குறிப்பா சொல்லணும்னா, வெளிசுவாசம் என்பது நுரையீரல் மற்றும் வெளிக்காற்றுக்கு இடையில நடப்பது. உட்சுவாசம் என்பது நுரையீரல் மற்றும் ரத்தத்துக்கு இடையில நடப்பது. ஆமா, கடத்தும் வாகனம் ஹீமோகுளோபின். செல் சுவாசம் என்பது ரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையில நடப்பது. பெர்ஃபெக்ட். கரெக்ட். அடுத்து பாடப்புல கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எளிமையான பரிசோதனையை பற்றி பார்ப்போம். செயல்பாடு 5. நாம் வெளியேற்றும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளதா என சோதிக்கும் முறை. இது மாணவர்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். ஆமா, மூடியுடன் கூடிய 2 கண்ணாடி குவளைகள், ஒரு உறிஞ்சி அதாவது ஸ்ட்ரா, அப்புறம் சுண்ணாம்பு நீர். இரண்டாவது குவளையில் உள்ள சுண்ணாம்பு நீரில் உறிஞ்சி மூலம் காற்றை ஊதும்போது அது பால் போன்று மாறுது. மில்கி ஒயிட் கலர்ல மாறிடும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு மட்டுமே சுண்ணாம்பு நீரை பாலாக மாற்றும் தன்மை உடையது. எனவே நாம் வெளியேற்றும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குங்கிறது இதன் மூலமா நிரூபணமாகுது. மிக சரியான தீர்ப்பு. இதுல நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கேட்கட்டுமா? தாராளமா கேளுங்க. நாம ஏன் கொட்டாவி விடுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? தூக்கம் வந்தா விடுவோம், சோர்வா இருந்தா விடுவோம். ஆனா அறிவியல் காரணம் என்ன? சோர்வாக இருக்கும்போது நம்ம சுவாசத்தோட வேகம் குறையும். அப்போ அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி உடல்ல தேங்கியுள்ள அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கான ஒரு இயற்கையான தந்திரமே கொட்டாவி விடுதல். அடடே, கொட்டாவிக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் தந்திரம் இருக்கா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. சரி நண்பர்களே, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துட்டோம். தி 40 Q&A ரேபிட் ஃபயர் எக்ஸாம் பிரெப். ஆமா, தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்காகவே பாடப்புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியிலிருந்தும் 40 ஒரு வார்த்தை கேள்விகளை தொகுத்திருக்கோம். நாங்க ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி கேள்விகளை கேட்டு விடை சொல்ல போறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பதிலளிக்க முயற்சி செய்யுங்க. தயாரா? நான் முதல் கேள்வியை கேட்கிறேன். அடிப்படை திசுக்களாலான ஒருங்கிணைந்த உறுப்புகளின் கூட்டமைப்பு. உறுப்பு மண்டலம். இரண்டாவது கேள்வி நான் கேட்கிறேன். உறுப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வது. அதுக்கும் விடை உறுப்பு மண்டலம்தான்.
மூன்றாவது கேள்வி, நமது உடலில் உள்ள பிரதான உறுப்பு மண்டலங்களின் எண்ணிக்கை. 8. நாலாவது கேள்வி, எலும்பு மண்டலம் எவற்றால் ஆக்கப்பட்டுள்ளது? எலும்புகள், குருத்தெலும்புகள், மூட்டுகள். 5வது, தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக திகழ்வது எது? எலும்புகள். 6வது கேள்வி, நடத்தல், ஓடுதல் போன்ற செயல்களுக்கு உதவுவது? எலும்பு மண்டலம். மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது? 206. 8வது, எலும்புகளை எலும்புகளுடன் இணைப்பது எது? இணைப்பு இழைகள் அல்லது லிகமெண்ட்ஸ். எலும்புகளை தசைகளுடன் இணைப்பது எது? தசைநார்கள் அல்லது டெண்டான்ஸ். 10வது கேள்வி, எலும்பு மண்டலத்தின் 2 பிரிவுகள் யாவை? அச்சு சட்டகம் மற்றும் இணையுறுப்பு சட்டகம். முதல் 10 கேள்விகளை ரொம்ப வேகமா முடிச்சிட்டோம். அடுத்த செட்டுக்கு போலாம். 11வது கேள்வி, மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குவது எது? அச்சு சட்டகம். அடுத்த கேள்வி, அச்சு சட்டகத்தில் அடங்கியுள்ளவை எவை? மண்டை ஓடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு. 13வது கேள்வி, இணையுறுப்பு சட்டகத்தில் அடங்கியுள்ளவை எவை? மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள், கை கால் எலும்புகள். மண்டை ஓட்டில் உள்ள எலும்புகள் எவை? மண்டையோட்டு எலும்புகள், முக எலும்புகள். 15வது கேள்வி, மூளை மற்றும் முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாப்பது எது? மண்டை ஓடு. 16வது, வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு எது? ஹயாய்டு எலும்பு. செவிச் சிற்றெலும்புகள் யாவை? சுத்தி, பட்டடே, அங்கவடி. அடுத்தது, செவிச் சிற்றெலும்புகள் எதில் அடங்கும்? மண்டையோடு. 19வது கேள்வி, முகத்தில் உள்ள எலும்புகளில் மிகவும் பெரியது மற்றும் உறுதியானது எது? கீழ்த்தாடை எலும்பு. 20வது கேள்வி, முதுகெலும்பு தொடர் எங்கிருந்து தொடங்குகிறது? மண்டையோட்டின் அடிப்புறம். பாதி கிணற்ற தாண்டிட்டோம். 21வது கேள்வி, தண்டுவடத்தை பாதுகாப்பது எது? முதுகெலும்பு தொடர். 22, முதுகெலும்பு தொடர் எவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளது? சிறிய முள்ளெலும்பு தொடர். விலா எலும்பு கூடு எத்தனை இணைகளை கொண்டது? 12. 24வது, விலா எலும்புகள் எத்தகைய வடிவம் கொண்டவை? வளைந்த தட்டையான வடிவம். இதயம், நுரையீரல் போன்றவற்றை பாதுகாப்பது எது? விலா எலும்பு கூடு. 26வது கேள்வி, மனிதனின் கை கால் எலும்புகள் எத்தனை இணைகளை கொண்டவை? 2 இணைகள். முன் மற்றும் பின் கை கால்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முன்னங்கை, பின்னங்கால். 28வது, பிடித்தல், எழுதுதல் போன்ற செயல்களுக்கு உதவுவது எது? முன்னங்க எலும்புகள். நடப்பது, அமர்வது போன்ற செயல்களுக்கு உதவுவது எது? பின்னங்கால் எலும்புகள். 30வது கேள்வி, அச்சு சட்டகத்துடன் முன்னங்கைகளையும் பின்னங்கால்களையும் இணைப்பது எது? எலும்பு வளையம். இறுதி 10 கேள்விகள். 31வது கேள்வி, முன்னங்கையை இணைக்கும் வளையம் எது? மார்பு வளையம். 32, பின்னங்காலை இணைக்கும் வளையம் எது? இடுப்பு வளையம். உடலின் அசைவுகள் எங்கே ஏற்படுகின்றன? மூட்டுகளில், அதாவது எலும்புகள் இணையும் இடத்தில். 34, மர அளவுகோலை முழங்கையில் கட்டினால் கையை மடக்க முடியுமா? முடியாது. கை மடங்குவதற்கு காரணம் பல எலும்புகள் எங்கு இணைவதுதான். முழங்கையில். 36வது, நமது உடலில் உள்ள மிகச் சிறிய எலும்பு எது? அங்கவடி, அதாவது ஸ்டெப்ஸ். இந்த அங்கவடி எலும்பு எங்கு அமைந்துள்ளது? உள்காதில். 38, அங்கவடி எலும்பின் சராசரி நீளம் என்ன? 2.8 மில்லிமீட்டர். நமது உடலில் உள்ள நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு. 40வது மற்றும் இறுதி கேள்வி, குழந்தைகள் பிறக்கும்போது எத்தனைக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன? 300க்கும் அதிகமான. அருமை. முதல் கேள்வி, தசைகளால் எதை செய்ய இயலாது? தள்ள இயலாது. 2வது கேள்வி, தசைகளால் எதை மட்டுமே செய்ய இயலும்? இழுத்துக் கொள்ள மட்டுமே இயலும். 3வது கேள்வி, எலும்புகளை அசைக்க எத்தனை தசைகள் தேவை? 2. 4வது கேள்வி, ஒரு தசை சுருங்கும்போது மற்றொன்று என்ன ஆகும்? விரிவடையும். 5வது கேள்வி, முன்னங்கையை அசைக்க உதவும் 2 தசைகள் யாவை? இருதலை தசை, முத்தலை தசை. 6வது கேள்வி, கையை மேலே உயர்த்தும்போது எந்த தசை சுருங்கி சிறிதாகிறது? இருதலை தசை. 7வது கேள்வி, கையை மேலே உயர்த்தும்போது எந்த தசை விரிவடைகிறது? முத்தலை தசை. 8வது கேள்வி, கையை கீழே இறக்கும்போது எந்த தசை சுருங்குகிறது? முத்தலை தசை. 9வது கேள்வி, கையை கீழே இறக்கும்போது எந்த தசை விரிவடைகிறது? இருதலை தசை. 10வது கேள்வி, கையை மடக்கும்போது முன்புறம் உள்ள எந்த தசை தடிமனாகிறது? இருதலை தசை. 11வது கேள்வி, தசை மண்டலம் உடல் அசைவிற்காக எந்த மண்டலங்களோடு இணைந்து செயல்படுகிறது? எலும்பு மற்றும் நரம்பு மண்டலம். 12வது கேள்வி, தசைகள் உடலை எந்த நிலையில் வைத்திருக்க உதவுகின்றன? சரியான நிலையில்.
13வது கேள்வி, உடலில் எத்தனை வகை தசைகள் உள்ளன? 3. 14வது கேள்வி, எலும்புகளுடன் இணைந்து செயல்படும் தசைகள் எவை? எலும்பு தசைகள். 15வது கேள்வி, நமது விருப்பத்திற்கேற்ப செயல்படும் தசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இயக்கு தசைகள். 16வது கேள்வி, இயக்கு தசைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுக. கைகளில் உள்ள தசைகள். 17வது கேள்வி, உணவுக்குழல் மற்றும் உள்ளுறுப்புகளில் காணப்படும் தசை எது? மின் தசைகள். 18வது கேள்வி, நமது விருப்பத்திற்கேற்ப செயல்படாத தசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கட்டுப்படாத இயங்கு தசைகள். 19வது கேள்வி, இதயத்தின் சுவர் எந்த தசையால் ஆனது? இதயத் தசைகள். 20வது கேள்வி, இதயம் சீராக துடிக்க எந்த தசை உதவுகிறது? இதயத் தசை. 21வது கேள்வி, செரிமான மண்டலத்தில் உள்ள முக்கிய இரு பகுதிகள் யாவை? உணவுக்குழாய் மற்றும் செரிமானச் சுரப்பிகள். 22வது கேள்வி, சிக்கலான உணவை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுவது எந்த மண்டலம்? செரிமான மண்டலம். 23வது கேள்வி, செரிமான சுரப்பிகளுக்கு உதாரணம் தருக. உமிழ்நீர் சுரப்பி, கல்லீரல், கணையம். 24வது கேள்வி, உணவு செரிமானம் நடைபெற உதவுபவை எவை? செரிமான நொதிகள். 25வது கேள்வி, உணவுக்குழாய் சுமார் எத்தனை மீட்டர் நீளமுடையது? 9 மீட்டர். 26வது கேள்வி, உணவுக்குழாய் எதனாலான நீண்ட குழல்? தசையால் ஆன குழல். 27வது கேள்வி, செரிமானத்தின் பிரதான உறுப்பு எது? இரைப்பை. 28வது கேள்வி, உட்கிரகித்தல் உடலில் எங்கு நடைபெறுகிறது? சிறுகுடல். 29வது கேள்வி, உணவுப் பாதையின் முதல் பாகம் எது? வாய். 30வது கேள்வி, வாய்க்கு அடுத்தபடியாக உள்ள உணவுப் பாதையின் பாகம் எது? வாய்க்குழி. 31வது கேள்வி, வாய்க்குழிக்கு அடுத்த பகுதி எது? தொண்டை. 32வது கேள்வி, தொண்டைக்கு அடுத்த பகுதி எது? உணவுக்குழல். 33வது கேள்வி, உணவுக்குழலுக்கு அடுத்து வருவது எது? இரைப்பை. 34வது கேள்வி, இரைப்பைக்கு அடுத்துள்ள உணவுப் பாதையின் பாகம் எது? சிறுகுடல். 35வது கேள்வி, சிறுகுடலுக்கு அடுத்த பகுதி எது? பெருங்குடல். 36வது கேள்வி, உணவுப் பாதையின் இறுதிப் பகுதி எது? மலவாய். 37வது கேள்வி, அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் செரிமான சுரப்பி எது? உமிழ்நீர் சுரப்பிகள். 38வது கேள்வி, இரைப்பையில் உள்ள செரிமான சுரப்பிகளின் பெயர் என்ன? இரைப்பை சுரப்பிகள். 39வது கேள்வி, கல்லீரல் மற்றும் கணையம் தவிர குடலில் உள்ள சுரப்பிகள் எவை? குழாய் சுரப்பிகள். 40வது கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி, செரிமான நொதிகளை சுரப்பவை எவை? செரிமான சுரப்பிகள். கேள்வி 1, சுவாச வாயுக்களின் பரிமாற்றத்தில் ஈடுபடும் மண்டலம் எது? சுவாச மண்டலம். 2, சுவாசித்தலின் போது நாம் உள்ளிழுக்கும் முக்கிய வாயு எது? ஆக்சிஜன். 3, சுவாசித்தலின் போது நாம் வெளியேற்றும் முக்கிய வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. 4, உணவு சுவாச பாதைக்குள் செல்வதை தடுக்கும் அமைப்பு எது? குரல் வளைமூடி. 5, குரல் வளைமூடியின் ஆங்கில அல்லது அறிவியன் பெயர் என்ன? எபிகிளாட்டஸ். 6, சுவாச உறுப்புகளில் மிக முக்கியமானது எது? நுரையீரல்கள். 7, நுரையீரல்கள் உடலின் எந்த அறையினுள் அமைந்துள்ளன? மார்பறை. 8, பொதுவாக காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படுவது எது? மூச்சுக்குழல். 9, மூச்சுக்குழல் எதனால் தாங்கப்பட்டுள்ளது? குருத்தெலும்பு வளையங்கள். 10, குரல் வளை மற்றும் தொண்டையை நுரையீரலோடு இணைப்பது எது? மூச்சுக்குழல். 11, மார்பறைக்குள் நுழைந்தவுடன் மூச்சுக்குழல் எத்தனை கிளைகளாக பிரிகிறது? 2, வலது மற்றும் இடது. 12, மூச்சுக்களை குழல்கள் பிரிக்கப்பட்டு முடிவில் எதில் திறக்கின்றன? நுண்காற்றுப்பைகள். 13, நுண்காற்றுப் பைகளின் மற்றொரு பெயர் என்ன? ஆல்வியோலை. 14, நுரையீரல்களைச் சுற்றி உள்ள பாதுகாப்பு படலத்தின் பெயர் என்ன? ப்ளூரா. 15, ப்ளூரா சவ்வு எத்தனை அடுக்குகளை கொண்டது? 2 அடுக்குகள். 16, வாயுக்களின் ஊடுருவல் எந்த சுவரின் வழியாக நடைபெறுகிறது? நுண்காற்றுப்பையின் மெல்லிய சுவர். 17, நுரையீரலில் காற்றுக்கும் எதற்கும் இடையே வாயு பரிமாற்றம் நடக்கிறது? இரத்தத்திற்கும். 18, சுவாசத்தின் நிலைகள் மொத்தம் எத்தனை? 3. 19, மூக்கு வழியே ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்படும் நிகழ்வின் பெயர்? வெளி சுவாசம். 20, இரத்த ஓட்ட மண்டலம் வழியே உடல் முழுவதும் ஆக்சிஜன் அளிக்கப்படுவது? உட்சுவாசம். 21,
ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கடத்த உதவுவது எது? ஹீமோகுளோபின். 22 ஹீமோகுளோபின் எந்த இரத்த அணுக்களில் காணப்படுகிறது? இரத்த சிவப்பணுக்கள். 23 செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும் நிகழ்வு. செல் சுவாசம். 24 வெளியேற்றும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை அறிய உதவும் வேதிப்பொருள். சுண்ணாம்பு நீர். 25 காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை எப்படி மாற்றும்? பால் போன்று. 26 சுண்ணாம்பு நீரை பாலாக மாற்றும் தன்மை உடைய ஒரே வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. 27 மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் சுமார் எத்தனை நுண்காற்று பைகள் உள்ளன? 300 மில்லியன். 28 அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கவும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவும் செய்யும் செயல். கொட்டாவி விடுதல். 29 உட்சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு எடுத்து வரப்படுவது எந்த வாயு? கார்பன் டை ஆக்சைடு. 30 மூச்சுக்குழலுக்கு முன் காற்று கடந்து வரும் ஒரு பகுதி. குரல் வளை அல்லது தொண்டை. 31 செயல்பாடு 5 காற்றை ஊத பயன்பட்ட பொருள் என்ன? உறிஞ்சி அதாவது ஸ்ட்ரா. 32 நாசித்துளைகளுக்கு அடுத்தபடியாக காற்று செல்லும் இடம் எது? நாசிக்குழி. 33 O2 என்பது எதன் குறியீடு? ஆக்சிஜன். 34 CO2 என்பது எதன் குறியீடு? கார்பன் டை ஆக்சைடு. 35 குருத்தெலும்பு வளையங்களின் முக்கிய பணி என்ன? காற்றுக்குழாய் சுருங்கிவிடாமல் பாதுகாப்பது. 36 வலது மற்றும் இடது கிளைக்குழல்கள் எங்கு நுழைகின்றன? நுரையீரல்களுக்குள். 37 மெல்லிய சுவர் கொண்ட காற்றுப்பைகள் எவை? ஆல்வியோலை. 38 வெளி சுவாசத்தில் நுரையீரலிலிருந்து வெளியேற்றப்படும் வாயு. கார்பன் டை ஆக்சைடு. 39 செல் சுவாசத்தின் போது கழிவாக செல்கள் உருவாக்குவது எதை? கார்பன் டை ஆக்சைடு. 40 புளூரா என்பது எதை பாதுகாக்கும் கவசம்? நுரையீரல்களை. அருமை.